விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை வந்து கூப்பிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா வந்து நீ கூப்பிட்டா வந்துருவாளாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, கண்டிப்பாக வந்துருவா தாத்தா அப்படின்றாங்க. நான் கூப்பிட்டோன்னு வராளா இல்லைன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த காவேரின்னு வாசலை வந்து கத்திட்டு இருக்காரு. உடனே அப்போ குமரன் போயிட்டு, எதுக்காக இங்கே வந்த, யாரை கேட்டு இங்கே வர நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் காவேரியை பார்க்கணும், அதுக்காக தான் வந்து காவேரியெல்லாம் பார்க்க முடியாது, அவெல்லாம் வரமாட்டா, மாதிரி எது இங்கேருந்து போயிடு அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட பேச விரும்பல, காவேரி கிட்ட பேச விரும்பல, காவேரின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துடுறாங்க சாரதா உள்ளே வந்து, இங்கே பாருடி அந்த பையன் வந்து வந்து அந்த பையன் கிடையாது, நீ பேசின அப்புறம் உங்கள் அம்மா இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன் புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணு திரும்ப தவிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து வெளியே வந்து இங்கே பார்ப்பா, தேவையில்லாத இங்கே பண்ணிட்டு இருக்காத, மாதிரி எது இங்கேருந்து கிளம்பி போயிடு. என் பொண்ணு ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் முறையில் தானே உனக்கு கல்யாணம் பண்ணால், அந்த ஒரு வருஷத்துக்கு நீ கேட்ட மாதிரி நடிச்சு கொடுத்துட்டால, இதுக்கப்புறம் எதுக்காக காவேரி வந்து நிற்கிற, ஏன் எதுக்காக வந்து அப்படி சொல்லிட்டு கேட்டேன். இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, நான் காவேரி கூட சேர்ந்து வாழுதாங்க அப்படி சொல்ல வராரு. நிறுத்திக்கோ சொல்லலாம் ஒன்றும் தேவையில்லை, மாதிரி எது இங்கேருந்து போயிடு, நீ ஒன்றும் இங்கே வந்து பேசணுன்னா ஒன்று சேர்த்து வச்சுருப்பேன் நினைக்காத, எக்காரனை கொண்டு நான் அனுப்பவே மாட்டேன் என் பொண்ணை, மரியாதை இங்கேருந்து போயிடு. எதுக்காக என் பொண்ணு அங்கே வந்து வேலைக்காரியாக இருக்கிறதுக்கா, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, ஏன் பொண்டாட்டி எதுக்குங்க ஏன் கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்க, காவேரி இப்போ வரப்போறியே இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதான் வரமாட்டாளா காவேரி, அப்புறம் எதுக்கு கத்திட்டு இருக்க, அவள் வர்றதா இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கே வந்திருக்கணும்ல, எதுக்காக வரல, இப்போ வரைக்கும் வரல பாரு, ஏன்னா அவள் ஏன் பொண்ணு ஏன் பேச்சு கேட்பா, எக்காரனை கொண்டு இங்கே வரவே மாட்டா, நான் வர வேணாம்னு சொல்லியிருக்கேன், அவள் மீறி வரமாட்டா, அவள் அங்கே தான் இருப்பா, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ கூப்பிட்ட குரலுக்கு வந்துருவான்னு நினச்சிட்டு இருக்கியா, உன் கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிச்சுல, கிளம்பு முதல்ல அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரி ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, நான் பண்ணது தப்பு தான் காவேரி, அதுக்காக ஏன் காவேரி இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுக்குற, இப்போ வரப்போறிய பெரிய காவேரி வா காவேரி அப்படின்னோடனே, அவள் தான் வரமாட்டா சொல்கிறேன், இப்போ நீ போகல அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாரு குமரன். அதை கேட்டு வந்து, காவேரி நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற காவேரி, ஏன் காவேரி இப்படி வரமாட்டேங்கிற, என்ன காவேரி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துற, இப்போ போறியா இப்போ இல்லையானோடனே தாத்தா வந்துடுறாரு. தாத்தா வந்து, விஜய் வேணாப்பா சொன்ன கேளு, நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேட்குறியா, இல்லை தாத்தா நான் காவேரி இல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன் தாத்தா, இவங்களை காவேரி அனுப்ப சொல்லுங்கள் தாத்தா, வேணும்னு பண்ணுறாங்க தாத்தா இவங்க அப்படின்றாரு. இங்கே பாருப்பா சொன்னால் புரிஞ்சுக்கப்பா, உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா, சொன்னால் கேளுப்பா, நீ வாப்பா, இங்கே பாருங்கள் தேவையில்லாத எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, உங்கள் பேரன் தான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, அவன் காவேரியை கூப்பிட்டான், காவேரி கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு நினைக்கிறேன், பேசினா என்னங்க தப்பு, இங்கே பாருங்கள் காவேரி அனுப்புறத நாங்கள் ஐடியா இல்லைங்க, உங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுல அதோட கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் தாத்தா ப்ளீஸ் தாத்தா, அவங்க பாருங்க தாத்தா எப்படி பண்ண, காவேரி இப்போ வரப்போறிய பிள்ளையா காவேரினோடனே, காவேரி வரமாட்டேங்கிறாங்க, நீ வரமாட்டல வேணும்னு பண்ணுறல, அப்போ என்னை நீ மறந்துட்டல அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. விஜய் வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு, வா விஜய் சொன்னால் கேளுப்பா, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் நம்ம பேசலாம், இவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் நீ வாப்பா அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறாரு. காவேரி ஏன் காவேரி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே விஜய் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல, ஏன் காவேரி இப்படி பண்ணுறா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. இங்கே வந்து காவேரி வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி அழுதுட்டுருக்க அப்படின்னோடனே, அமைதியாக இருக்காங்க காவேரி, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. பாவம் அவர் எப்படி கெஞ்சினார் பாரு, அவன் கெஞ்சுறது உனக்கு கஷ்டமாக இருக்கா, இவ்வளோ நாள் ஒன்று அழ வச்சானே அது அவனுக்கு பெரிய விஷயமா தெரியல, இப்போ வந்து அவன் கெஞ்சுறது உனக்கு பெரிய விஷயமா இருக்குது, மான மரியாதை எடுத்துகிட்டு குடும்ப மானத்தை எடுத்துகிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்க, அது உனக்கு அசிங்கமாக தெரில, அவன் வந்து கூப்பிட்டுட்டானா காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டானா ஓடி போயிடுவியா நீ, நீ எல்லாம் இவ்வளோ மானம் கெட்ட விளையாடி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு ஏம்மா இப்படிலாம் பேசுகிற, பாவமா விஜய் அவர் என்னம்மா தப்பு பண்ணார், நானும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தானம்மா இதை வந்து சைன் பண்ணோம், இப்போ இப்படிமா அவரை மட்டும் ஏமா திட்டுற அப்படின்னோடனே, இங்கே பாட்டி தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, செம்ம கடுப்பில் இருக்கோம் மேலே கம்முனுந்துரு சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வீட்டில் சாமான்லாம் இற கட்டுங்க, முதல்ல வீட்டை காலி பண்ணோம் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க.